திரைப்பட நடிகர் விஜய் தேவர்கொண்டாவின் கார் விபத்தில் சிக்கியதாக வெளியாகியுள்ள தகவல் அவரது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது, பின்னணி என்ன, விரிவாக பார்க்கலாம். அர்ஜுன் ரெட்டி திரைப்படத்தின் மூலமாக பான் இந்தியா கிரஷாக ஆனவர் விஜய் தேவர்கொண்டா. தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான விஜய் தேவர்கொண்டா கீதா கோவிந்தம், டாக்ஸிவாலா, லைகர், கிங்டம் உட்பட பல்வேறு திரைப்படங்களில் நடித்துள்ளார். தமிழில் நோட்டா என்ற படத்திலும் நடித்திருக்கிறார். தெலுங்கு சினிமாவில் முக்கிய நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் விஜய் தேவர்கொண்டா. இந்நிலையில் இவர் சென்ற கார் திடீரென விபத்தில் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தேவர்கொண்டா ஜோகுலம்பா கடவாள் மாவட்டத்தில் உள்ள உண்டவளி அருகே தனது காரில் பயணம் செய்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அவரின் காருக்கு முன்னால் ஒரு பொலிரோ சென்று கொண்டிருந்துள்ளது. முன்னால் சென்று கொண்டிருந்த பொலிரோ கார் திடீரென வலதுபுறம் திரும்பிய நிலையில் அது விஜய் தேவர்கொண்டாவின் லெக்சஸ் கார் மீது மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பொலிரோ கார் திடீரென திரும்பியதே விபத்துக்கு காரணம் என சொல்லப்படும் நிலையில் விபத்து நடந்தபோது நடிகர் விஜய் தேவர்கொண்டா காரில் இருந்ததாகவும், ஆனால் அவருக்கு எந்த அடியும் படாமல் காயம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விபத்துக்கு பிறகு அவர் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்த விஜய் தேவர்கொண்டா தரப்பு இது சிறிய விபத்துதான் என்றும் காரில் பயணித்த அனைவரும் பாதுகாப்பாகவே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் காரின் முன்பகுதியில் சேதம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து தொடர்பான விரிவான விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியாகாத நிலையில் விஜய் தேவர்கொண்டாவின் கார் விபத்துக்குள்ளான இந்த தகவல் அவரது ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த விபத்து குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட விஜய் தேவர்கொண்டா, கார் சிறிய விபத்தில் சிக்கியது, ஆனால் நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம். உடற்பயிற்சி செய்துவிட்டு தற்போதுதான் வீட்டிற்கு வந்தேன். சிறிய தலைவலி இருக்கிறது, ஆனால் ஒரு பிரியாணி சாப்பிட்டுவிட்டு தூங்கினால் எல்லாம் சரியாகும். இந்த செய்தியால் யாரும் வருந்த வேண்டாம். அனைவருக்கும் எனது அன்புகள் என பதிவிட்டுள்ளார்.